பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? போன மேட்ச்சில் வந்து நம்ம பஸ்லிங் பார்ட் 2 ஆடிப்போம். வந்துடும் பார்ட் 3 எப்பயும் டூர் மோட் தான், நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் டிக் கருடா விஷ்ணு கண்ணசனோ இன்னும் தெரியல, இது வச்சுக்கலாம். லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், லோட் ஆகட்டும். இந்த தடவை வச்சு இடிக்காமல் போகலாம் கைஸ். இடிக்காமல் போகிறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கேமில் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு. லோடே ஆக மாட்டேஸ். இப்போ தான் ஆயிடுச்சு, லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிக்கப் பேசஞ்சர் வந்து டெஸ்டினேஷன் ஏரியா. அதாவது இப்போ என்னன்னா பேசஞ்சரை போய் பிக் பண்ணுமா, எங்கே இருக்குன்னு தெரியல. மேப்பை ஃபுல் ஸ்க்ரீனில் காட்டுற மாரி வச்சுருந்தா கூட பரவாயில்ல, ஆஃப் ஸ்க்ரீனில் காட்டுற மாரி இருக்குது. கைஸ் நான் கேம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இடிக்காமல் போகலான்னு சொல்லிட்டு. என்னடா கத்துறானுங்க, யாரா நீ? கைஸ் சுட்டி ஏற்றிலாமா பாலம் வாங்க. ஏய் நம்மள மாதிரியே இருக்குது பஸ்ஸு. கைஸ் வண்டி மாட்டிச்சு கைஸ், இப்படியும் வெளியிட முடியாது போல். டோட்டருக்கு தான் கைஸ், கன்ஃபார்ம் டோட்டருக்கு தான். ஆடு பார்த்து தான் வரணும், நான் ஆடு பார்த்துட்டு வரேன். ஃபைனலி ஆடு பார்த்தாச்சு. 3 ஆடு கைஸ் வெறுக்காமல் பார்க்க வைக்கிறாங்க. இந்த ரேஸ் எங்கேயும் இடிக்காமல் போனாலும் இருக்கும். என்னடா அப்படி லேக் ஆகுது, இன்னும் அம்மா லேக் ஆகுது கைஸ். ஃபோன் ரொம்ப லேக் ஆகுது, வேறு மேப்பு லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நிற்கிறானுங்க தம்பி, அப்பாலாம் போப்பா தம்பி. போன மேட்ச் தான் விட்டேற்றேன், அந்த மாதிரிலாம் விட்டேற்ற மாட்டேன் பார்த்துக்கா. இருந்தாச்சு. ஏன் நிற்கிறானே அவனு? இவங்களாம் இச்சே தாங்க சரி போட்டு விடணும். வந்தாச்சு கேஸ், மேப் செக்குள்ள அப்படியே வெளியே வந்தாச்சு. யாருன்னு தெரியல, இன்ஸ்டால் கால் பண்ணிட்டு இருக்கானுங்க பைத்தியானுங்க. பேச நம்மளோட டெஸ்டினேஷன் பேசஞ்சர் கூப்பிடணும் ஃபஸ்ட்டு. பேசஞ்சர் கூப்பிட்றதுக்குள்ள சாவச்சிரோனுக்கு போலியே. இன்னும் வண்டி இப்படி தள்ளாடுது. கைஸ் பார்த்தீங்களா ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ். இது பேர் தான் ப்ரோ டிரைவிங் ஸ்கில்ஸ். எப்படி இருக்குது? விட்டேன் நச்சுன்னு விட்டேன் கைஸ். பாவம் பஸ்ஸு இந்த தடவை 80க்கு மேலே இல்லை 80 கீழே இருந்துச்சுன்னா நான் ஒரு பாட்டு கைஸ். நான் எங்கேயும் பாட்டாக விரும்பலை. ஸோ எங்கடா அந்த இதுவே வந்தாச்சு. வைப்பர் போட்டாச்சு. என்னடா அது வலிதா? பஸ் சிமுலேட்டர் பார்ட் 1 வந்து செம்ம யூஸ் போயிடுச்சு. 2வதுலாம் யூஸ் சுத்தமாக போல கைஸ். அது கொஞ்சம் நாள் பாருங்கள். எனக்கு தமிழ்நிலை எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லியிருக்கேன், வந்து சொல்கிறேன்னா நம்ம வந்து டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாமா? வேணாம்,
இவங்கள ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் கேமில் கேஸ், நிஜத்தில் இல்லை. நிஜத்தில் ஃபாலோ பண்ணாமல் வந்தால் அவ்வளோதான். இடிச்சு தானே சவுண்டு கேட்ச்சு. பேசஞ்சர் பிக் பண்ணுறாங்கடா. எங்கடா இருக்குது? இதுக்குள்ளே போகணுமா? என்னத்தை வச்சுருப்பேங்க. இடிக்காமல் வந்தாச்சு. பேசஞ்சர் பிக் பண்ண போகிறோம். கத்தனா தான் வருவானுங்களா பேசஞ்சர்ஸ்? ஓ நல்ல வேலை பிரேக் போட்டேங்க. ஸ்கிப் குத்தரலாம். இவனுக்கு ஏறுவானுங்க 1 மணி நேரம் மேலே ஏறுவானுங்க. நான் இடிக்கவே இல்லையா கேஸ்? அப்படியே கேஸ் இது சவுண்டு கேட்குது. அது இன்விசிபிளாக இருக்கும். எதாவது சொன்னாலும் குத்த சொல்கிறானுங்க இந்த கேமில். ஓரமாக தான் போகிறேன், ஆனால் இட்சன்றானுங்க. என்ன கதைன்னு தெரியல. சார் வேகமாக போன நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப லேக் ஆகுது. இவங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில கைஸ். போலீஸ் வண்டி மேலே விட்டு ஏற்றினேன். ஐயோ சார், சார் உங்களுக்கு கேக்குதா? சார் சார் போலீஸ் சார் ஒன்றும் ஆளல. அது போலீஸியா? பாலிசியா? வாங்க சார், செல்ஃபி எடுத்துக்கலாம் சார், கவலைப்படாதீங்க. வேணாம் வேணாம், செல்ஃபி வந்தவல்ல. என்னடா டான்ஸ் ஆடுறன்னு பார்க்காதீங்க. போலீஸில் இல்லை அவங்க, வேறு யாரோ. சாரி சார், பாலிசி சார். அவங்க பாலிசின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பஸ் இப்போ கரெக்டாக போகுது. இதேமாரி எப்பயும் போனால் பரவாயில்ல. திடீர்னு கோளாறு கொடுக்குறாரு. 88% இருக்குது டேமேஜ் ரேட்டிங்கு. 80 கீழே ஆகக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் 14,000 ரூபாய் பிடிக்கிறான் டேமேஜ் காஸ்ட்டு. இந்த தடவை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணலாங்க, டேமேஜ் இல்லாமல் போக முடியுமான்னு. ஸ்பீடெலாம் போனால் செத்துரும் போலி விட்டா. டேரெக்டாக 60-70 ஆகிடும் ஸ்பீடெலாம் போனால். செம்மையாக வலிச்சுங்க சின்னத்தில். இதுலேயும் நான் ஆட்டோவை பார்க்கல கேசி தெரியுங்க. இது ஆட்டோவா காரா? மஞ்சள் கலரில் இருக்குது காரு. முன்னாடி போங்கடா. வந்தாச்சு. இப்போ வளையணுமா? வளைஞ்சிடலாம். இந்த நூப்பு பையனும் நம்ம பின்னாடி தான் வளையாரு. இவனோட எப்படி போகிறான்? ஓடே உன்னை இடி கூட சொல்லிட்டு தான் அவனை எப்படியே வந்துட்டான். என்னடா அது எவனா அடிச்சா இப்போ பின்னாடி? சரி ரோடு ஏன் வாங்கிச்சான் ஒன்று வந்துச்சு. என்ன பாம்பாட்டம் வளையுது ரோடு. இடிச்சிட்டேன்னா நான் ஐயோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒட்டி போனேன் நான். அப்பயும் இடிக்கல.
இதுனா லாஜிக்னு தெரில. என்னடா இந்த வழியை பிளாக் பண்ணிட்டாங்களா? போக முடியுமா போக முடியாதா? சரி வாங்க நம்ம இதுக்கு இந்த மூணு போயிடு. பெட்ரோல்லாம் ஃபுல்லாக தான் இங்கே சரியுது. 195 லிட்டர் இருக்குது. கத்துறானுங்க பாருங்க. வந்தவொடனே தான் வாயில் ஒன்று விட்டேன், அப்பயும் கத்தினே தான் இருக்கானுங்க. அப்பா வண்டி படுத்துரும் போலியா விட்டா. ஜஸ்ட்டு மிஸ்ஸேஸ் இடிக்கல. 88 அதை பார்த்தா நீங்கள் சொல்லணும். இங்கே இட்ஸ்ன்னு பேக் பேட்லாம் சொல்லக்கூடாது. வேறு ஒரு மேப் லோட் ஆகுது போல். லோட் ஆகுது. இந்த மேப்பு கன்ஃபார்ம் காட்டு பகுதியில் தான் விடுவான்னு நினைக்கிறேன். லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். லோட சேஸ் மேப்பு வந்தாச்சு. என்னடா அது இண்டிகேட்டர்? நான் இண்டிகேட்டரே போடல. டெலிவரி த பேசஞ்சர்ஸ். விஷ்ணு கென்சனா. ஓகே கைஸ். என்ன லைட்னே தெரியல, ஒரு நிமிஷம். இச்சடா. ஐயோ 88 ஆயிடுச்சு. இது பர்சன்டேஜ். நமக்கு ரோடுலாம் தேவையில்ல, நம்ம தான் ரோடு. எங்கடா இது? எங்கேயோ லைட்டெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன், ஆனால் லைட்டை ஒன்று தீங்கானு நினைக்கிறேன். இந்த ஆங்கிளில் பார்த்து நல்லா தான் தெரியுது, ஆனால் வளையத்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ வளைகிறேன், ஆனால் மொத்தம் தான் வளையுது ஸ்டாரிங்கு. அங்கே பாருங்க எப்படி திரும்ப வளச்சு. நான் ஐயோ யாரா வண்டே டே ஊட்டியே திரும்ப போல விட்டா. வந்தாச்சு. ஓ டெஸ்டினேஷன் மார்க்கே வந்துச்சா? டப்பு டப்புன்னு பேசஞ்சரை விட்டு கிளம்பிடலாம். தம்பி இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. நல்ல வேலை முட்டு கணக்கு ஏற்றுக்காது நினைக்கிறேன். கண்டினியூ த பேசஞ்சர்ஸ். ஸ்கிப்பு குத்துடலாம். என்னடா இது? வந்துச்சு. பின்னாடி வழி இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா பின்னாடி போக முடியல? ஓ பின்னாடி கம்பமா? வண்டி செம்ம சேதாரமாகுது. ஃபுல்லாக வளைச்சாச்சு. வளைஞ்சிடுச்சு. வளைஞ்சிருச்சு வண்டி. இந்த மாதிரி கேட்கணும், சொல்கிற பேசி கேட்டால் தான் வண்டி. 82% இருக்குது. 80% எடுத்து வீடியோ கொடுத்துடலாம். 2% போன போட்டோம். 80 கீழே குறையக்கூடாது கேஸ். 80 கீழே குறையும் குறையாது. நம்மக்கிட்ட முடியுமா? யாரா நீ? வேற ஒன்றும் இல்லை கேஸ், மழை இடத்துல வைகிச்சு. பிரேக்கு போட்டேன், ஆனால் அங்கே பிடிக்கல. இச்சைடில் பிரேக் வேறு எதாவது கறந்துருக்குன்னு நினைக்கிறேன், அதான் பிடிக்க மாட்டேது. இந்த பிரேக்லாம் போட்டால் சர்ன்னு பிடிக்குங்க கேஸ், ஹேண்ட் பிரேக். வந்தாச்சு. ஐயோ இடிச்சிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிரேக்கு டக்குன்னு கை வர மாட்டேது கேஸ். அந்த இடத்துல
மேப் இன்னும் ஒரு லோட் ஆயிடுச்சு. மேப் லோட் ஆகிடும். மேப் லோட் ஆச்சு கேஸ். மேப் லோட் ஆச்சு கேஸ். வந்த இடமே தான் வந்துருக்குது. இடிக்காமல் போகணும். இடிக்காமல் போயிடுறா தம்பி. இடிக்காமல் வந்தாச்சு. ஓகே, ஆக்சிலேட்டர் பட்டனே அழுத்தலை, அதுவாக போகுது. என்ன கதை தான் தெரியல. இது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆக்சிலேட்டர் பட்டனை அழுத்தத்தை நிறுத்திட்டேன். அப்பயும் போயிட்டு தான் இருக்குது. எண்பது கீழே குறையக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்படி குறைந்தா நான் பாட்டு தேவையில்லாம் ஞாபகப்படுத்திட்டு போல உங்களுக்கு. கைஸ் நான் எதுவுமே பண்ணல கைஸ். அவன் தான் கைஸ் நடுவில் சடார்னு பிரேக் போட்டான். போலீஸில் பைத்திய. போலீஸே இல்லை கைஸ். அது என்னமோ பாலிசின்னு இருக்குது. சவுண்டு மட்டும் போலீஸாரனை திட்டி வச்சுருக்காங்க. போங்கடா முன்னாடி. டே எவ்வளோ நேரம் ஆகுவீங்க? டிராஃபிக்கில் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஆரஞ்சு லைட் இருந்துச்சு, க்ரீன் லைட். டேய் போடா வெறுப்பேத்தாம. டேய் போடா. டேய் என்னடா பண்ணுற? எவ்வளோ தீனும் சொல்லிட்டேன் கேஸ். எங்கே இடிதுன்னு தெரியல. நில்லுங்கடா நீங்கள். வேற ஒன்றும் இல்லை, அங்கே டர்னிங்கு நான் பார்க்கல. மரடா தம்பி சரலுன்னு ஒழிக்கணும் அப்படியே. அவ்வளோதான், இந்தமாரி தான் ஒழிக்கணும். செம்மையாக வச்சார் நம்ம தம்பி. தம்பே போலீஸே ஆனாவனா வந்து குறுக்கால நின்றாங்க இந்த போலீஸ். அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். ஓ அவ்வளோதான், இடம் வந்துச்சா தம்பி? பேசஞ்சர்ஸ் இறங்குங்க, உங்களோட இடம் வந்துச்சு. இது மேலே நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ இதுக்கு மேலே வச்சு டேமேஜ் இப்போ நம்ம போட வண்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நிறுத்தின வண்டியை. இறங்க டேடி. போனஸ் 39,000 தெரியுது. இதை வச்சு வண்டியெல்லாம் அப்கிரேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆடு சரி, எல்லாருக்கும் பாய் கேஸ். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து பஸ் சிமுலேட்டர் 4 எடுத்துன்னு வரேன். அப்போ வந்து ஃப்ரீ மோடுன்னு நம்ம ஒரு இது, அந்த மோடு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் கெரியர் மோடுன்னு இருக்குது, மல்டிப்ளேயர் மோடு இருக்குது, நிறைய இருக்குது. மல்டிப்ளேயர் வந்து ரேஸ் போகணும், அப்புறம் வேறு நம்ம பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க, அதை வச்சு தான் சொல்கிறேன். அதெல்லாம் போயிட்டு பார்க்கலாம் கேஸ். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ், லைக் பண்ணுங்கள். பாய்.